விழுப்புரத்தில் திருமணமான காதலியை சந்திக்க நள்ளிரவில் சென்ற இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். காதலியும் அவரது ஆண் நண்பர்களும் சிக்கியது. நிஜத்திலும் இப்படி ஒரு சம்பவம் விழுப்புரத்தில் நடந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கந்தளவாடி தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் ஒரு கோவிலின் பின்புறம் இறந்த நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் கிடந்தது. இறந்து கிடந்த இளைஞர் தலையின் பின்புறம் இரத்த காயம் இருந்ததால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடந்தது. திருவெண்ணைநல்லூர் போலீசார் உடலை கைப்பற்றி நடத்திய விசாரணையில் இறந்து கிடந்தவர் கந்தளவாடி கிராமத்தை சேர்ந்த செல்வதுரை என்பது தெரிய வந்தது. நெல் அறுவடை இயந்திர ஓட்டுநரான செல்வதுரையின் செல்போன் எண்ணை கைப்பற்றி போலீசார் விசாரணையை தொடங்கினர். உயிரிழந்த செல்வதுரை கடைசியாக கெடிலம் கோபாலகிருஷ்ணபுரம் பகுதியை சேர்ந்த ஐயனார் மனைவி ஷர்மிளாவிடம் பேசியதை போலீசார் கண்டுபிடித்தனர். ஷர்மிளாவிடம் நடத்திய விசாரணையில் பல தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்தன. செல்வதுரையும் ஷர்மிளாவும் கல்லூரியில் படித்த போது காதலித்துள்ளனர். அதனை அறிந்த பெற்றோர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஷர்மிளாவிற்கு திருமணம் செய்து வைத்து விட்டனர். தற்போது ஷர்மிளாவிற்கு ஒரு குழந்தையும் இருக்கிறது. திருமணத்திற்கு முன்பாக ஷர்மிளா குளிப்பதை வீடியோ எடுத்துள்ளார் செல்வதுரை. அந்த வீடியோவை காட்டி மிரட்டி அடிக்கடி ஷர்மிளாவை தனிமையில் வரச் சொல்லி பாலியல் தொந்தரவு செய்துள்ளார் செல்வதுரை. இந்நிலையில் ஷர்மிளாவின் கணவர் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு வேலைக்காக சிங்கப்பூர் சென்று விட்டார். வீட்டில் குழந்தையுடன் இருந்த தன்னை உறவுக்கு வரச் சொல்லி செல்வதுரை அடிக்கடி கொடுமை செய்ததாக ஷர்மிளா குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 27ஆம் தேதியும் தனிமையில் சந்திக்க கட்டாயப்படுத்தியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னை பாலியல் இச்சைக்கு பணிய வைப்பதற்காக தூக்கு மாட்டிக் கொள்வதாக செல்வதுரை நாடகமாடினார். அப்போது நாற்காலி சரிந்ததில் நிலை தடுமாறி செல்வதுரை கீழே விழுந்ததாகவும் அதில் அவரது பின்தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாகவும் போலீசில் ஷர்மிளா தெரிவித்திருக்கிறார். உடலை மறைப்பதற்காக கல்லூரி நண்பர்கள் பரத், ராஜ்குமார், ஆனந்தன் ஆகியோரிடம் உதவி கேட்டதாக ஷர்மிளா வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். ஷர்மிளாவின் வீட்டிற்கு வந்த பரத், ராஜ்குமார், ஆனந்தன் இருசக்கர வாகனத்தில் செல்வதுரையின் உடலை வைத்து எடுத்துச் சென்றுள்ளனர். பின்னர் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக இருந்த கோவிலின் பின்புறம் போட்டுவிட்டு வந்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஷர்மிளா, பரத், ராஜ்குமார், ஆனந்தன் ஆகியோரை கைது செய்தனர்.